வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு கிராம்பு இருந்தாலே போதும், அளவில்லாத பொன்னும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். கோடீஸ்வர யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை நாளே பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் கிரகத்தோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. பொதுவா அஷ்டமி திதி பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கும், வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி சொர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும், அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் 2 முக்கியமான சேர்க்கைகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷம் 2024வது வருஷம். இதோட கூட்டுத்தொகைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததான் இன்னைக்கு ஆவணி மாசம் 26ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. அடுத்ததா இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 888ங்கிற சேர்க்கை இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். அபரிமிதமான பணத்தையும் செல்வங்களையும் வளத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இந்த 888. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நாம நம்பர்ஸை எழுதும் போது மத்த எல்லா நம்பரையும் கீழே கொண்டு போய் தான் முடிப்போம். ஆனா இந்த 8ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா மேல ஆரம்பிச்சு மேல கொண்டு வந்து நாம முடிப்போம். அடுத்ததா இந்த சைஃபரையும் நாம மேல ஆரம்பிச்சு மேல கொண்டு வந்து தான் முடிப்போம். ஆனா சைஃபருக்கு தனியா எந்த ஒரு வேல்யூவுமே கிடையாது. அந்த வகையில 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கு. நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில போக வைக்கக்கூடிய அற்புதமான நம்பர்னே சொல்லலாம். அந்த வகையில புதன்கிழமையோட சேர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல இந்த 888 சேர்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமானதுன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் கிரகத்தோட நம்பர்னு பாத்தீங்கன்னா 5. அடுத்ததா இன்னைக்கு தேதி 11. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 2. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இதுல 52 மட்டும் தானே இருக்கு, 0 இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. இந்த 0வுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனியா எந்த வேல்யூவும் இல்லாததுனால இதை நாம கணக்குல எடுத்துக்கலாம். சரி, இன்னைக்கு புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை, 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரே நாள்ல தீர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல 2 விதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல வழிபாடு, அதாவது ஒரே ஒரு கிராம்பை வச்சு பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நினைச்சு நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாடை பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா 2வது பரிகாரம், இது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி. பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் 2வது பரிகாரமா நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த பரிகாரங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஜாயின் பட்டன்ல மொத்தமா 3 லெவல்ல பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதுல கடைசி லெவல் கோல்டு லெவல்ல பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வால்பேப்பர், ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்போட டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
சரி, இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய அந்த வழிபாடு என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கான சக்தி வாய்ந்த மந்திரம் மூல மந்திரத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த மந்திரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா சொல்லக்கூடாது. பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்தும் சொல்லலாம், அதே மாதிரி கோவில்ல இருந்தும் சொல்லலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவில்ல உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. எல்லா சிவன் கோவில்லையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்க மாட்டாரு. ஒரு சில கோவில்கள்ல மட்டும்தான் இருப்பாரு. ஆனா எல்லா கோவில்கள்லயும் இந்த கால பைரவர் நமக்கு இருப்பாரு. அதனால சிவன் கோவில்ல எந்த பைரவர் இருந்தாலும் சரி, சிவன் கோவில்ல உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை கொடுத்தவர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம வீட்டுல பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நாம சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஆபது தாரணாய ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் அஜாமல பந்ததாய லோகேஸ்வராய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய மம தாரித்ரிய வித்வேஷனாய மகாபைரவாய நமக ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம். இதுதான் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கான மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை 18 முறை 18 டைம்ஸ் நீங்க இன்னைக்கு சொல்லுங்க. உங்களால முடியும்னா 108 முறை சொல்லுங்க. டைம் இல்லன்னு நினைக்கிறவங்க 18 முறையாவது குறைஞ்சது இன்னைக்கு நீங்க சொல்றதுக்கு பாருங்க. இந்த மந்திரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க சொல்லுங்க. முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை 18 முறை நீங்க சொல்லுங்க. எண்ணிக்கை கணக்குக்கு டைமண்ட் கல்கண்டு, ஏலக்காய், சில்லறை காசுகள், உதிரி பூக்கள், இதுல ஏதாவது ஒன்ன நீங்க பயன்படுத்திக்கலாம். கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா எண்ணிக்கை கணக்கு எதுவும் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களால எவ்வளவு முறை முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை கோவில்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவும் செல்வ வளமும் ஏற்படணும்னு சொல்லி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 18 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாடை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இப்படி மந்திரத்தை நீங்க சொல்லும் போது உங்க வாயில வலது பக்கத்துல ஒரே ஒரு கிராம்ப பல்லு இடுக்குல கடிச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பொதுவா சாதாரணமா நம்ம ஒரு மந்திரத்தை சொல்றத காட்டிலும் இந்த மாதிரி கிராம்ப நம்ம வாயில வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரத்தோட அதிர்வலைகள் நம்ம உடம்புல ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அந்த மந்திரத்தோட பலன் முழுமையா நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். அதனால மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கிராம்ப உங்க வாயில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிராம்ப நீங்க துப்பிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. உங்களால முடியும்னா இந்த கிராம்ப அப்படியே மெதுவா மென்னு சாப்பிட்டு நீங்க தண்ணீரையும் குடிக்கலாம். இது உங்க விருப்பம் தான். சரி, அந்த 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும், கடன் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்களும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும், வீண் விரய செலவுகள் குறையறதுக்காகவும் நீங்க செய்யலாம். இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும். பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல 2 ஏஞ்சல் நம்பரோட காம்பினேஷனை கொடுத்திருக்கேன். இந்த
இந்த ஏஞ்சல் நம்பரை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இந்த நம்பரை எந்த நேரத்துல எழுதணும்னு பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வேணாலும் எழுதலாம். நீங்க இன்னைக்கு ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கூட நீங்க இந்த நம்பரை உங்க கையில எழுதலாம். முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 2 ஏஞ்சல் நம்பரையும் நான் எப்படி கொடுத்திருக்கணும் அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பர் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, திரும்பியும் ஒரு முறை எழுதி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் நீங்க எழுதி வைங்க. இப்படி இந்த நாள் ஃபுல்லா உங்களால எத்தனை முறை செய்ய முடியுமோ அத்தனை முறை இந்த நம்பரை உங்க கையில எழுதி வைங்க. மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதி வைங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.